நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்க போற வீடியோ என்ன சொன்னா சப்நெட் மாஸ்க் அப்புறம் சப்நெட்டிங் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம ஐபி அட்ரஸ்னா என்ன, ஐபி அட்ரஸ்ல காணப்படக்கூடிய வகுப்புகள் சம்பந்தமான சில விடயங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியான வீடியோவாக தான் இந்த சப்நெட் மாஸ்க் சப்நெட்டிங் சம்பந்தமான வீடியோங்களை பார்க்கணும். ரைட், இதுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு வீடியோ வரும். ஸோ அதில் ஈஸியான மெத்தடில் எவ்வாறு சப்நெட்டிங் செய்வது, பரீட்சையில் வரக்கூடிய வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்ற போன்ற விடயங்களை நாம் தொடர்ச்சியாக மூன்றாவது வீடியோவில் பார்ப்போம். ரைட், இப்போ நாம் சப்நெட் மாஸ்க் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், இப்போ ஒரு வலையமைப்பு காணப்படுகிறது. அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம கைது சொன்னால் வலையமைப்புல காணப்படக்கூடிய சாதனங்களை இனங்காண்பதற்கு பயன்படுத்துவது தான் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் எடுத்தோம்னு சொன்னா அதில் நம்ம ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்ன்னு படிப்போம். ஸோ இந்த வகுப்புகளில் காணப்படக்கூடிய ஐபி அட்ரஸ்கள் எவ்வாறு எழுதப்படும் என்று போன்ற விடயங்களை இதற்கு முந்தைய வகுப்புல பார்க்கணும். ரைட், இப்ப சப்நெட் மாஸ்க் என்கிற ஒரு விடயம் எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், ஒரு ஐபி முகவரி எடுத்தோம்னு சொன்னா ஒரு ஐபி முகவரியில் காணப்படக்கூடியதுல எது நெட்வொர்க்குரிய பகுதி எது, ஹோஸ்டுக்குரிய பகுதி எதுன்னு சொல்லி இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படுவதுதான் இந்த சப்நெட் மாஸ்க். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல போனோம்னு சொன்னால், அதாவது ஹோஸ்டுகள் காணப்படக்கூடிய பிட்டுகளின் எண்ணிக்கை என்னது, அதே மாதிரி நெட்வொர்க் காணப்படக்கூடிய பிட்டுகளின் எண்ணிக்கை எவ்வாறு காணப்படுதுன்னு சொல்லி இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படுவதுதான் இந்த சப்நெட் மாஸ்க். ரைட், இப்ப அதை நம்ம எவ்வாறு சப்நெட் மாஸ்க் எழுதுவதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்ப நமக்கு தெரியும் ஐபி அட்ரஸ் பொறுத்தவரையில நம்ம மூன்று வகுப்புகளாக பிரதான வகுப்புகளாக நம்ம படிப்போம். அதாவது ஏ கிளாஸ், அதாவது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, இவ்வாறான மூன்று வகுப்புகள் இருக்கு. ஐபி அட்ரஸ்ல இவ்வாறான பிரதானமான மூன்று வகுப்புகள் காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். ரைட், இப்போ அதனால வந்து இப்ப கிளாஸ் ஏ எழுதணும்னு சொன்னால் அதனுடைய சப்நெட் மாஸ்க் எவ்வாறு எழுதுவது. கிளாஸ் ஏ எழுதணும்னு சொன்னால் இதனுடைய சப்நெட் மாஸ்க் ஆனது நம்ம எவ்வாறு எழுதுவோம்னு சொன்னால் 255.0.0.0. இவ்வாறு எழுதுவோம். அப்ப இந்த சப்நெட் மாஸ்க் இதுதான் கிளாஸ் ஏ இனுடைய சப்நெட் மாஸ்க். கிளாஸ் ஏ இனுடைய சப்நெட் மாஸ்க். அப்ப இந்த சப்நெட் மாஸ்க் என்ன சொல்றதுன்னு சொன்னால், இந்த 255 போட்டிருக்கோம் தானே, இந்த இடம் 255 போட்ட இந்த இடமானது நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பகுதி. 255 போட்ட இந்த இடமானது நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பகுதி. 0 வரக்கூடிய இந்த இடங்களானது ஹோஸ்டுக்கு, விருந்தோம்பங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பகுதி என குறிப்பிடுது. ரைட், இப்ப இதே நாம பி கிளாஸுக்கான சப்நெட் மாஸ்க் எழுதுறோம் என்றால் 255.255.0.0. ரைட், இதுதான் பி கிளாஸுக்கான சப்நெட் மாஸ்க். பி கிளாஸுக்கான சப்நெட் மாஸ்க். அப்ப இந்த சப்நெட் மாஸ்க் ஆனது என்ன சொல்லுதோ, அதாவது பி வகுப்பில பி கிளாஸ்ல முதல் 2 ஆக்டெட்டுகளும் நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தப்படுகிறது, மீதியாக காணப்படக்கூடிய 2 பகுதிகளும் ஹோஸ்டுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லுது இந்த பி கிளாஸ் சப்நெட் மாஸ்க். அப்ப சி கிளாஸ் சப்நெட் மாஸ்க் எப்படி வரும்? 255.255.255.0. ரைட், இது சி கிளாஸ் உடைய சப்நெட் மாஸ்க். ரைட், அப்ப இந்த சப்நெட் மாஸ்க் என்ன சொல்லுது சி கிளாஸ்ல? ரைட், முதல் 3 ஆக்டெட்டுகளும் முதல் 3 பகுதிகளும் நெட்வொர்க்குக்காக பயன்படுத்தப்படுகிறது, இறுதியாக வரக்கூடிய இந்த பூஜ்ஜியமானது ஹோஸ்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. ஹோஸ்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப சப்நெட் மாஸ்கை வைத்து நாம என்னத்தை இனங்காணலாம் என்றால், எது ஹோஸ்டுக்குரிய பகுதி, எது நெட்வொர்க்குரிய பகுதி எதுன்னு சொல்லி நம்ம இனங்காணலாம். ரைட்,
இப்ப இந்த சப்நெட் மாஸ்கை நம்ம பைனரியாக மாற்றினோம்னு சொன்னால் எவ்வாறு வரும்? நம்ம தெரியும் 8 பிட்டுகள் கொண்டதாக நாம எழுதணும். ரைட்? இப்ப 255 நாம் பைனரியாக மாற்றினோம்னு சொன்னால் எவ்வாறு வரும்? இவ்வாறு இந்த 255 அதாவது நமக்கு 8 பிட்டுகளும் ஒன்றாக காணப்படும். பாருங்க. ரைட்? இவ்வாறு இந்த 255 என்கிற இந்த இலக்கத்தை நான் பைனரியாக மாற்றினேன்னு சொன்னால் எனக்கு இவ்வாறு 8 பிட்டுகளும் ஒன்றாக வரும். ஒன்று என வரும். அப்ப 0 என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 0 நீங்க பைனரியாக மாற்றினால் 0 காணப்படும். அப்ப நீங்க 8 பிட்டுகளையும் 0 போட வேண்டும். சோ அப்ப இதனுடைய 0 என்ன, மற்ற எல்லாமே 0 வரும். ரைட்? அப்ப சப்நெட் மாஸ்க் பைனரிக்கு நாம மாத்தினோம்னு சொன்னால் சோ 255 எந்த இடத்துல வருதோ அதை நாம பைனரியாக மாத்தினால் 8 பிட்டுகளும் ஒன்று என வரும். 0 காணப்படக்கூடிய அனைத்தும் 0வாகவே காணப்படும். ரைட்? இது A கிளாஸுக்குரியது. B கிளாஸுக்குரியது நாம காணப்படக்கூடிய இந்த சப்நெட் மாஸ்கை பைனரியாக மாத்தினோம்னு சொன்னால் 255 வரக்கூடிய இடங்களை 8 பிட்டுகள் எவ்வாறு காணப்படும்? இவ்வாறு ஒன்றுகளாக காணப்படும். 8 ஒன்றுகளாக காணப்படும். ரைட்? இவ்வாறு 255 காணப்படக்கூடிய இடங்கள் ஒன்றென வரும். 0 காணப்படக்கூடிய இடங்கள் வந்து இவ்வாறு 0 காணப்படும். 8 பூஜ்ஜியங்கள் காணப்படும். ரைட்? இவ்வாறு காணப்படும். பி கிளாஸ் எடுத்தோம்னால் எந்த இடத்தில் 255 காணப்படுகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் 1 என குறிப்பிடுவோம். இவ்வாறு குறிப்பிடுவோம். சோ நாம செஞ்சுக்கிற விடயம், இப்ப செய்த விடயம் என்னன்னு சொன்னால் சப்நெட் மாஸ்க் பைனரிக்கு மாத்திருக்கோம். இங்க நம்ம ஐபி அட்ரஸ் எதுவும் படிக்கல, சப்நெட் மாஸ்க் தான் நாம இப்ப படிச்சிட்டு வரோம். அப்ப சப்நெட் மாஸ்க் என்ன சொல்லுதோ, அதாவது இந்த 255ல வரக்கூடிய இந்த பகுதிகளானது நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த 8 பிட்டுகளும் நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஏ கிளாஸ் பொறுத்தவரையில் மீதி காணப்படக்கூடிய இந்த 24 பிட்டுகளும் ஹோஸ்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பி கிளாஸ் பொறுத்தவரை 255 என குறிப்பிடப்பட்ட இந்த 16 பிட்டுகளும் நெட்வொர்க்கு பயன்படுத்தப்படுகிறது. 0 என காணப்படக்கூடிய இந்த 16 பிட்டுகளும் ஹோஸ்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ரைட்? சி கிளாஸ் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 24 பிட்டுகளும் நெட்வொர்க்குக்காக பயன்படுத்தப்படுகிறது. மீதி காணப்படக்கூடிய இந்த 8 பிட்டுகளும் ஹோஸ்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ரைட்? இப்ப உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தரப்படுகிறது. அதாவது உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தரப்படுது. உதாரணத்துக்கு 10.20.10.100 இவ்வாறு ஸ்லேஷன் சொல்லி உங்களுக்கு சிஐடிஆர் தரப்படுகிறது. ஒரு 8 பிட் தரப்படுது. ரைட்? இப்போதைக்கு இது தேவையில்லைன்னு எடுக்கும். ரைட்? இப்ப உங்களுக்கு இவ்வாறான ஒரு ஐபி அட்ரஸ் தரப்படுகிறது. ரைட்? இப்ப இந்த ஐபி அட்ரஸ்னுடைய சப்நெட் மாஸ்கை தருக என்று கேட்டால் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். சோ இத பாத்தீங்கன்னு சொன்னால் அப்ப உங்களுக்கு ஏ கிளாஸ்ல ரேஞ்ச் தெரியும். ஏ கிளாஸ்ல ரேஞ்ச் ஆனது 1 தொடக்கம் 127க்குள்ள வரக்கூடியதான் ஏ கிளாஸ்ல ரேஞ்ச். அப்ப இது 10 நெட்வொர்க். ரைட்? இந்த 10 நெட்வொர்க் இதனுடைய சப்நெட் மாஸ்கை தருக கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன எழுதணும்? சோ இது ஏ கிளாஸ் சொல்லி நம்ம அடையாளம் கண்டோம். ரைட்? ஏ கிளாஸ் ஆன 1 ல இருந்து 127க்குள்ள தான் அந்த முதல் நெட்வொர்க்குக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இலக்கங்கள் பகுதிகள். அப்ப 10 என்பது ஏ கிளாஸ். அப்ப ஏ கிளாஸ் சப்நெட் மாஸ்க். அப்ப முதல் பகுதியானது நெட்வொர்க்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த சப்நெட் மாஸ்க் எப்படி வரும்? 255
0.0. So இதுவானது இந்த 250 பயன்படுவது நெட்வொர்க்கு பயன்படுத்தப்படுது. 0 என்று குறிப்பிடப்பட்ட பகுதிகள் யாவுமே ஹோஸ்டுக்காக பயன்படுத்தப்படுது. ஸோ இப்போ நாம படித்த இந்த சப்நெட், அதாவது நீங்க ஏ கிளாஸ்ல எந்த ஐபி அட்ரஸ் எடுத்தாலும் சரி, அதாவது ஏ கிளாஸ்னாலும் சரி, பி கிளாஸ்னாலும் சரி, சி கிளாஸ்னாலும் சரி, நீங்க எந்த ஐபி அட்ரஸ் எடுத்தாலும் அதனுடைய சப்நெட் மாஸ்க் இவ்வாறு தான் வரும். இப்போ ஏ கிளாஸ்ல நீங்க உதாரணத்துக்கு இவ்வாறான ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்தீங்க, 80.15.20.100 என்ற ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்தீங்க. இதனுடைய சப்நெட் மாஸ்க் தருக என்ன செய்வீங்க, உடனே என்ன செய்வோம், 255.0.0.0 என்று எழுதுவோம் ஏ கிளாஸ்ல சப்நெட் மாஸ்க். சோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் சொன்னால், ஏ கிளாஸ் பொறுத்த வரைக்கும், பி கிளாஸ் பொறுத்த வரைக்கும், சி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஐபி அட்ரஸ் எடுத்தாலும் அதனுடைய சப்நெட் மாஸ்க் இவ்வாறு தான் வரும். சோ இந்த சப்நெட் மாஸ்க்கு என்ன பேர் சொல்வாங்கன்னு சொன்னால் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். சோ டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்று அழைக்கப்படும். சோ ஏ கிளாஸுக்கு எப்போதும் இந்த சப்நெட் மாஸ்க் தான் வரும், வழமையாக வரக்கூடிய சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். பி கிளாஸ் என்றால் இதுதான் அதுக்குரிய சப்நெட் மாஸ்க், அதனுடைய பைனரி வேல்யூ இவ்வாறு தான் காணப்படும். சி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் சப்நெட் மாஸ்க். நீங்க சி கிளாஸ்ல எந்த ஐபி அட்ரஸ் எழுதினாலும் சரி, இப்ப சி கிளாஸ்ல ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு ஐபி அட்ரஸ் எழுதுறாரு. இந்த இடத்துல பார்ப்போம், சி கிளாஸ்ல 192.168.1.155 இவ்வாறு என்ன செய்யறாரு, ஒரு ஐபி அட்ரஸ் எழுதுறாரு. இதனுடைய சப்நெட் மாஸ்க் தரவேன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், உடனே 255.255.255.0. ஏன் இது ஒரு சி கிளாஸ், அவருடைய சப்நெட் மாஸ்க். சோ ஏ பி சி எந்த வகுப்பா இருந்தாலும் சரி, இவ்வாறு நாம ஒரு சப்நெட் மாஸ்க் எழுதுறோம் என்றால் அது ஒரு டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க், அதாவது வழமையாக வரக்கூடிய சப்நெட் மாஸ்க். அப்ப அதாவது சாதாரணமாக செய்யக்கூடிய நெட்வொர்க் எடுத்தோம் என்றால் அதனுடைய சப்நெட் மாஸ்க் இவ்வாறு தான் காணப்படும். அப்ப சப்நெட் மாஸ்க்ல எந்த இடத்துல மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்த்தால், நீங்க எப்ப சப்நெட்டிங் என்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வாரமோ, சோ அந்த இடத்துல தான் சப்நெட் மாஸ்க் வந்து மாற போகிறது. நீங்க சப்நெட் பண்ணவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு நீங்க ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் சொல்லி நீங்க எந்த ஐபி அட்ரஸ் எழுதினாலும் அதுக்கு சப்நெட் மாஸ்க் இது மூணும் தான், இது மூணும் தான் சப்நெட் மாஸ்க், ரைட்? இப்ப நீங்க ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் இந்த மூன்று வகுப்புகள்லையும் எப்ப நீங்க சப்நெட்டிங் என்ற ஒரு கான்செப்டுக்கு போறீங்களோ அப்பதான் சப்நெட்டிங்ல, சப்நெட் மாஸ்க்ல ஒரு வித்தியாசம் வரும். சப்நெட் மாஸ்க் எழுதுறதுல ஒரு சிறிய வித்தியாசம் வரும், அதாவது சப்நெட்டிங்ல தான் வித்தியாசம் வரும் சப்நெட் மாஸ்க் எழுதும் போது. சோ சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய எந்த நெட்வொர்க் எடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாரு, சப்நெட் வந்து சப்நெட் மாஸ்க் ஆனது மாறாது. இந்த டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்ங்கிறது அவ்வாறு தான் காணப்படும். இப்ப நீங்க ஒரு காரணியா எடுத்தாலும் சரி, நீங்க ஒரு சி கிளாஸ்ல போய் என்ன செய்றீங்க, உங்களோட ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கீழே உங்களுக்கு சப்நெட் மாஸ்க் என்ன செய்யும், இவ்வாறு தான் காணப்படும். இப்போ நீங்க என்ன செய்றீங்க, உங்கள்ட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர் காணப்படுது, 10 கம்ப்யூட்டருக்கும் நீங்க என்ன செய்றீங்க, ஒரு சி கிளாஸ்ல 10 ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா 10 கம்ப்யூட்டருக்கு காணப்படக்கூடிய சப்நெட் மாஸ்க் இவ்வாறு இருக்கும், இவ்வாறு தான் காணப்படும். சோ அப்ப சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்பது பொதுவாக மாறாது. நாம எப்ப சப்நெட்டிங் துணை வலைங்கிற ஒரு விஷயத்துக்கு போறோமோ அப்பதான் சப்நெட்டிங்ல, சப்நெட் மாஸ்க்ல சில மாற்றங்கள் வரும். சோ அந்த மாற்றங்கள் என்னன்னு சொல்லி நாம தொடர்ச்சியா பார்ப்போம். ரைட், இத பார்ப்போம். இப்ப சிறிய விடயத்தை பார்ப்போம். அதாவது நாம எந்த ஒரு நெட்வொர்க் எடுத்தாலும் அதனுடைய முதல் ஐபி, இறுதியான ஐபி, லாஸ்ட் ஐபியையும் நாம பயன்படுத்துறது இல்லை, ரைட்? அந்த ஐபி என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது முதல் ஐபி ஆனது நெட்வொர்க்குக்காக பயன்படுத்தக்கூடியது, இறுதி ஐபி அட்ரஸ் ஆனது ப்ராட்காஸ்டுக்கு பயன்படுத்தப்படும், ரைட்? அந்த ஐபி என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நெட்வொர்க் ஐபி, அதாவது ஒரு நெட்வொர்க்ல பயன்படுத்தக்கூடாத அந்த நெட்வொர்க் ஐபி என்ன, அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் ஐபி எவ்வாறு எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க்ல எவ்வாறு எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப ஏ கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப ஏ கிளாஸ், இப்ப இதுல என்ன செய்யறாரு, ஒருத்தர் ஒரு ஐபி அட்ரஸ் எழுதுறாரு, அதாவது 10.
15.20.100 இது வரக்கூடிய ஒரு ஐபி அட்ரஸ் எழுதுறாரு. இதனுடைய அதாவது இதனுடைய ஃபர்ஸ்ட் ஐபி என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் என்ன, லாஸ்ட் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் என்ன, லாஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ரைட், ஒன்று. ரைட், அப்ப நீங்க எழுதணும் என்னன்னு சொன்னா இது கிளாஸ் A, அதாவது 10 நெட்வொர்க் 10 என்கிற நெட்வொர்க்ல இருக்கு. அப்ப 10 என்கிற இந்த நெட்வொர்க்கினுடைய முதல் ஐபி என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப பெஸ்ட் ஐபி என்னன்னு கேட்டா இந்த 10 என்கிற நெட்வொர்க்கினுடைய முதல் ஐபி என்னவாக இருந்திருக்கும், அதாவது 10.0.0.0 இதான் முதல் ஐபி. 10 என்கிற நெட்வொர்க்கினுடைய முதல் ஐபி என்னவா இருக்கும், 0.0.0. ஆக இருக்கும். ரைட், கடைசி ஐபி எவ்வாறு இருக்கும், அதாவது இந்த 0 மேக்ஸிமம் எத்தனை வரைக்கும் போகலாம், 250 வரைக்கும் போகலாம். அதாவது இந்த 0 மேக்ஸிமம் எத்தனை வரைக்கும் போகலாம், 250 வரைக்கும் தான் போகலாம். 255 மேல போக முடியாது என்று சொல்லி முதல் வகுப்புல பார்த்திருக்கீங்க. ரைட், அப்படி இருக்கும்போது கடைசி ஐபி இந்த 10 நெட்வொர்க்கினுடைய இந்த 10 என்கிற நெட்வொர்க்கினுடைய இறுதி ஐபி என்னவாக இருக்கும், 255 காணப்படும். ரைட், சோ இந்த ஃபர்ஸ்ட் ஐபி ஆனது நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க் ஐபி, இந்த லாஸ்ட் ஐபி ஆனது பிராட்காஸ்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஐபி அட்ரஸ், தொலைபரப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஐபி அட்ரஸ். இந்த 10 என்கிற நெட்வொர்க்ல கிட்டத்தட்ட 16 மில்லியன் ஐபி அட்ரஸ் வரும் ஏ கிளாஸை பொறுத்த வரைக்கும். இந்த 16 மில்லியன் ஐபி அட்ரஸ்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த ஃபர்ஸ்ட் ஐபியையும் இந்த லாஸ்ட் ஐபியையும் பயன்படுத்த முடியாது. அப்ப நீங்க ஒரு கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் வழங்கும் போது இந்த ஐபி பயன்படுத்த முடியாதுன்னா அப்ப நீங்க என்ன செய்வீங்க, ஒரு சிஸ்டத்துக்கு ஐபி அட்ரஸ் வழங்கும் போது ரைட் இதுதான் வழங்குவீங்க. முதலாவது கம்ப்யூட்டருக்கு 10.0.0.1 என்று சொல்லி முதலாவது கம்ப்யூட்டருக்கு வழங்குவீங்க. அப்ப இறுதியாக வழங்கப்பட்ட கணினிக்கு நீங்க என்ன ஐபி அட்ரஸ் வழங்கிப்பீங்க, எல்லாம் நிரம்பி போய் 255.254 என்று சொல்லி முடிச்சிருக்கோம். ஏன் எல்லாம் நிரம்பிட்டு வந்துட்டு 255 கொடுக்க முடியாது, இதுதான் லாஸ்ட் ஐபி. சோ அதுக்கு முதல் உள்ள ஐபி தான் நாம மேக்ஸிமம் ஒரு இறுதியான கணினிக்கு வழங்கியிருப்போம். ரைட், இப்ப அதே ஏ கிளாஸ்ல இன்னொரு நெட்வொர்க் வருது, அதாவது 101. இது ஒரு நெட்வொர்க் அவங்க எடுத்துருக்காங்க, ஏ கிளாஸ்ல ஒரு நெட்வொர்க். இதுல என்ன செய்யறாங்க, ஒரு நெட்வொர்க் நம்ம ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்த ஏதோ ஒரு கணினி கொடுத்த ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துறேன் நான் 20.100.254 என்று எழுதுறேன் நான் 254 எழுதுறேன். ரைட், இப்ப கேள்வி என்ன, இதனுடைய முதல் ஐபி என்ன, லாஸ்ட் ஐபி என்ன என்று கேட்கிறாங்க. முதல் ஐபி என்ன ஆகும், அதாவது 101 என்கிற இந்த நெட்வொர்க்கினுடைய முதல் ஐபி என்னவாக இருக்கும், 101.0.0.0. இந்த 101 என்கிற இந்த நெட்வொர்க் இதுவும் ஏ கிளாஸ் தான், ஆனா இது வேற நெட்வொர்க், இது வேற நெட்வொர்க். இது 10 நெட்வொர்க், இது 101 நெட்வொர்க். அப்ப இந்த நெட்வொர்க்கினுடைய ஃபர்ஸ்ட் ஐபி வந்து இதுவாக தான் இருக்கும், 10.101.0.0.0 என்று இருக்கும். ரைட், அப்ப கடைசி ஐபி என்னவாக இருக்கும், லாஸ்ட் ஐபி என்னவாக இருக்கும், அதே அந்த 101ங்கிற அந்த நெட்வொர்க்கினுடைய இறுதி ஐபி ஆனது 255.255.255 என்று இருக்கும். ரைட், அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஐபியும் லாஸ்ட் ஐபியும் நம்ம என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அது என்னன்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐபி ஆனது நெட்வொர்க்குக்கு வழங்கப்படும், லாஸ்ட் ஐபி ஆனது ப்ராட்காஸ்டுக்கு வழங்கப்படும். ரைட், இப்போ என்ன செய்யறாங்க, அப்ப நீங்க முதலாவது கணினிக்கு அல்லது முதலாவது ஒரு விருந்தோம்பலுக்கு என்ன ஐபி அட்ரஸ் வழங்கியிருப்போம், ரைட் 101.0.0.1 என்று வழங்கியிருப்போம். ரைட், இதுக்கு அடுத்து 1 என்ற ஐபி தான் வழங்கியிருப்போம். ரைட், அப்ப இறுதியாக நம்ம வழங்கக்கூடிய ஐபி என்னவா இருக்கும், ஒரு கணினி சாதனத்துக்கு 255.254 என்று வழங்கியிருப்போம். 254, அதாவது
இந்த 101 நெட்வொர்க்ல 0.0.1 என்கிற இதுல ஆரம்பிச்சு நாம் மேக்ஸிமம் எது வரைக்கும் கொடுக்கலாமா 255.255.254 வரைக்கும் நாம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ரைட் இப்போ இது A கிளாஸ்னு பாப்போம் இப்போ B கிளாஸ் வருது B கிளாஸ்ல ஒரு ஐபிஎஸ் கொடுக்க ரைட் B கிளாஸ்ல B கிளாஸ்ல ரேஞ்ச் என்னது A கிளாஸ்னுடைய ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சிருக்கும் A கிளாஸ் ரேஞ்ச் வந்து 1 தொடக்கம் 127 ரைட் இப்போ B கிளாஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும் 128 தொடக்கம் 191 வரைக்கும் இருக்கும் இதுக்கு நாம எல்லா IP அட்ரஸும் கொடுக்கலாம் ரைட் இப்போ நான் பார்க்கறோம் B கிளாஸ்னா ஒரு IP அட்ரஸ் கொடுங்க ஏதோ 172.10.100 இப்படி ஒரு அட்ரஸ் கொடுத்துறேன் B கிளாஸ்னுடைய முதல் IP என்ன அப்புறம் லாஸ்ட் IP என்னன்னு கேட்காங்க அதாவது B கிளாஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன கேட்டா இது ரெண்டும் நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தப்படுறது அப்ப இது 10 நெட்வொர்க்ங்கிற மாதிரி B கிளாஸை பொறுத்த வரைக்கும் 170 to 100 நெட்வொர்க்ல இருக்கு அப்ப இதனுடைய முதல் IP எவ்வாறு இருக்கும் அதாவது 170 to 100 இந்த நெட்வொர்க்கினுடைய முதல் IP எவ்வாறு இருக்கும் 0.0 ஆக இருக்கும் முதல் IP அப்ப இறுதி IP என்னவாக இருக்கும் அதாவது 170 to 100 என்ற நெட்வொர்க்கினுடைய இறுதி IP என்னவாக இருக்கும் 255.255 ஆக காணப்படும் சோ இந்த இரண்டு IP நாம என்ன செய்ய முடியாது எந்த ஒரு கணினிக்கும் விருந்தோம்பலுக்கும் வழங்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டால் இது நெட்வொர்க் பயன்படுத்தக்கூடிய IP இது பிராட்காஸ்டுக்கு பயன்படுத்தக்கூடிய IP இது ரெண்டும் நாம வழங்க கூடாது அப்ப முதலாவது கணினிக்கு நாம என்ன IP அட்ரஸ் கொடுப்போம் ரைட் இந்த 172 இந்த நெட்வொர்க்ல 170 to 100 இந்த நெட்வொர்க்ல முதலாவது கணினிக்கு 0.1 கொடுப்போம் இறுதியான ஒரு கணினிக்கு என்ன கொடுப்போம் 170 to 100.255.254 என்று கொடுக்கும் ரைட் கிட்டத்தட்ட இந்த 170 to 100 இந்த நெட்வொர்க்ல நாம எத்தனை கிட்டத்தட்ட 65000 கணினிகளை இணைக்கலாம் அதுல முதல் கணினிக்கு இந்த IP அட்ரஸ் வழங்கலாம் இறுதி கணினிக்கு 254 என்கிற இந்த IP வழங்கலாம் ரைட் இப்போ இரண்டாவதா பார்ப்போம் இப்போ 190.20.11.200 என்று சொல்லி ஒரு IP ஒன்று தராங்க சோ இதனுடைய ஃபர்ஸ்ட் IP என்ன லாஸ்ட் IP என்ன அடுத்தது IP வீச்சு என்ன கேட்டால் இதுதான் IP வீச்சு ஒன்றுல ஆரம்பிச்சு 250 போல முடியுது ரைட் இது நம்ம இன்னும் சப்நெட் படிக்கல இது சாதாரணமாக வழங்கக்கூடிய IP அட்ரஸ் தான் படிச்சிட்டு வரோம் சப்நெட்ல நம்ம அது எவ்வாறுன்னு சொல்லி நம்ம பிறகு பார்ப்போம் சரி இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் முதல் IP எவ்வாறு இருக்கும் ரைட் முதல் IP ஆனது நம்ம சொல்லலாம் இது என்ன நெட்வொர்க்ல இருக்கு அதாவது 190.20 என்கிற நெட்வொர்க்ல இருக்கு B கிளாஸ்ல முதல் இரண்டு பகுதியும் நெட்வொர்க்கு பயன்படுத்தப்படும் அப்ப 190.20 என்கிற நெட்வொர்க்ல முதலாவது IP என்னவாகும் 0.0 முதல் IP 0.0 ரைட் கடைசி IP என்னவாகும் 190.20 என்கிற நெட்வொர்க்கினுடைய கடைசி IP ஆனது 255.255 என்று இருக்கும் ரைட் அப்ப அவர் என்ன செய்வார் முதலாவது கணினிக்கு வழங்கக்கூடிய IP அட்ரஸ் எவ்வாறு வழங்குவார் 1 இந்த இதுவும் பயன்படுத்த முடியாது அப்ப என்ன எழுதுவார் 190.20.0.1 என்று கொடுப்பார் இவ்வாறு 1 ல ஆரம்பிச்சு இறுதியாக அவர் எங்க கொடுக்கலாம் 190.20 என்கிற அந்த நெட்வொர்க்கினுடைய அது இறுதி கணினிக்கு வழங்கக்கூடிய IP வந்து 254 என்று முடியும் 254 என்று முடியும் ரைட் இது B கிளாஸ்க்கு நாம பார்த்த சில உதாரணங்கள் ரைட் இப்போ C கிளாஸ் பார்ப்போம் கிளாஸ் C ரைட் இதனுடைய ரேஞ்ச் என்னவாக இருக்கும் நாம் IP அட்ரஸ் கொடுக்கணும் என்றால் அதாவது 192 ல இருந்து 223 வரைக்கும் கொடுக்கலாம் ரைட்
நான் என்ன செய்கிறேன், எனது ஐபி அட்ரஸை வழங்குறேன். இதோட உதாரணம் கொண்ட பார்ப்போம். ரைட், இப்போ நான் சி கிளாஸ் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கேன். 192.168.10.100 ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கேன். ரைட், இப்போ கேள்வி என்ன, இதனுடைய முதலாவது, அதாவது இப்போ தரப்பட்ட இந்த ஐபியினுடைய முதலாவது ஐபி அட்ரஸ் என்னன்னு கேட்காங்க. அப்ப சி கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது முதல் மூன்று பகுதிகளும் நெட்வொர்க்கு பயன்படுத்தப்படும். அதாவது அப்படி என்ன நெட்வொர்க்ல இருக்கு, அதாவது 192.168.10 நெட்வொர்க் இருக்கு, 10 நெட்வொர்க்ல இருக்கு. அப்ப இதனுடைய முதல் ஐபி வந்து 0, முதல் ஐபி 0 இருக்கு. இந்த ஐபி அட்ரஸ் நம்ம இந்த கணினிக்கும் வழங்க முடியாது, இது நெட்வொர்க்கு பயன்படுத்தப்படும். இதனுடைய கடைசி ஐபி என்னவா இருக்கும், அதாவது 192.168.10 நெட்வொர்க்குடைய இறுதி ஐபி வந்து 255. சோ இந்த ரெண்டு ஐபியும் எந்த ஒரு கணினிக்கும் வழங்க முடியாது. ரைட், அப்ப முதலாவது கம்ப்யூட்டருக்கு நாம் ஐபி வழங்கணும் என்றால் 192.168.10 இந்த நெட்வொர்க்கினுடைய முதல் ஐபி என்னவா இருக்கும், 1 ஆக இருக்கும். ரைட், அப்ப இந்த கடைசி கணினிக்கு அல்லது விருந்தோம்பலுக்கு வழங்கக்கூடிய ஐபி என்னவா இருக்கும், 192.168.10.254 ஆக இருக்கும். 254 ஆக இருக்கும். ரைட், இவ்வாறு தான் நான் என்ன செய்ய போறேன், ஐபி அட்ரஸ் வழங்குறேன். சோ அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும், ஏங்கிற கிளாஸினுடைய ஃபர்ஸ்ட் ஐபி என்ன, லாஸ்ட் ஐபி என்ன, முதலாவது கணினிக்கு வழங்கக்கூடிய ஐபி என்ன, இறுதி கணினிக்கு வழங்கக்கூடிய ஐபி என்ன, அதாவது விருந்தோம்பலுக்கு வழங்கக்கூடிய ஐபி என்ன என்று தெரிஞ்சிக்கணும். ரைட், அடுத்தது வந்து பி கிளாஸ் எழுத சொன்னால் அதுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஐபி அட்ரஸ் தந்திருக்காங்க பி கிளாஸ்ல. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, இந்த ரெண்டு ஐபி, ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி நம்ம எந்த கணினிக்கும் வழங்க முடியாதது தெரியும். ரைட், இப்ப நாம இவ்வாறு நமக்கு ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி எவ்வாறு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நாம எழுதுகிறோம். இப்படி உங்களுக்கு ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் சொல்லி தரும்போது இதனுடைய ஃபர்ஸ்ட் ஐபி என்ன, லாஸ்ட் ஐபி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதோட முதல் கணினிக்கு வழங்கக்கூடிய முதல் ஐபி அட்ரஸ் என்ன, இறுதியாக வழங்கக்கூடிய கணினிக்கு வழங்கக்கூடிய ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு தரப்பட்ட நெட்வொர்க்ல வச்சு நீங்க என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு எழுத தெரிஞ்சிக்கணும். ரைட், இது வந்து நாம சாதாரணமாக நான் பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க் தான். ரைட், இப்ப இதனை தொடர்ந்து நாம சப்நெட் என்றால் என்ன, சப்நெட்ல வரக்கூடிய ஐபி அட்ரஸ்கள், ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி எவ்வாறு எழுதுறது, சப்நெட் பண்ணப்பட்ட ஒரு வலையமைப்புல சப்நெட் மாஸ்க்குகள் எவ்வாறு எழுதுறதுன்னு சில விடயங்கள் நாம தொடர்ச்சியாக பார்ப்போம். ரைட் மாணவர்களே, நாம இதுக்கு முதல் சப்நெட் மாஸ்க்னா என்ன, நெட்வொர்க் ஐடி, அடுத்தது நெட்வொர்க்குரிய ஐபி அட்ரஸ், ப்ராட்காஸ்ட் கூடிய ஐபி அட்ரஸ் எவ்வாறு எழுதுற என்கிற விடயம் சம்பந்தமாக பார்த்தோம். உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தரப்பட்டால் சாதாரணமாக உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தரப்படுது, ஏ கிளாஸோ பி கிளாஸோ சி கிளாஸோ, அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தரப்பட்டால் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஐபி என்ன, லாஸ்ட் ஐபி என்ன உங்களோட தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முதல் கணினிக்கு வழங்கக்கூடிய ஐபி என்ன, இறுதியாக ஒரு தரப்படக்கூடிய கணினிக்கு வழங்கக்கூடிய ஐபி என்னன்னு சொல்லி உங்களுக்கு எழுத தெரிஞ்சுக்கணும். ரைட், இப்ப அடுத்ததான் நான் பார்க்க போற விடயம் என்ன கேட்டால் சப்நெட்டிங் அல்லது சப்நெட், துணை வலையமைப்பு. அப்ப நீங்க யோசிக்கலாம், பிரதானமா நமக்கு நெட்வொர்க் இருக்கும்போது அப்ப எதுக்கு நமக்கு துணை வலையமைப்பு அல்லது உப வலையமைப்பு தேவைப்படுது நம்ம யோசிக்கலாம். ரைட், ஸோ அதை நாம விளங்குறதுக்காக ஒரு சின்ன உதாரணமா பார்ப்போம். ரைட், அதாவது சப்நெட்டிங்ல நன்மை மாதிரி கருதி கொள்ளுங்க, இது ஏன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. ரைட், இப்ப ஒரு சிட்டி ஒன்று இருக்கு. ரைட், நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கொழும்பு அப்படின்னு ஒரு சிட்டி ஒன்று இருக்கு. ரைட், நீங்க வீட்டில் கட்ட போடுற கொழும்புக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு கடிதம் ஒன்று அனுப்ப போறீங்க. உங்களோட கொழும்புல இருக்க உங்களோட நண்பருக்கு நீங்க ஒரு கடிதம் ஒன்று அனுப்ப போறீங்க. அந்த கடிதத்துல நீங்க நண்பனுடைய வீட்டில் இருக்க எந்த பாதை, எந்த லேன், அடுத்தது நீங்க கொழும்பு என்று போட்டு அனுப்புறீங்க, அந்தோணி பாதை என்று போட்டு அனுப்புறீங்க. ரைட், இப்ப நீங்க அனுப்பும் போது அப்ப அந்த கடிதம் கொழும்புக்கு சென்ற அந்த கடிதம் என்ன செய்யும், அப்ப அந்த கொழும்புல நிறைய பாதைகள் இருக்கும். கொழும்புல நிறைய பாதைகள் இருக்கும். அப்ப அப்ப நீங்க
குறிப்பிட்ட பாதை இப்ப அந்தோணி பாதை என்று குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா அப்ப கொழும்பு முழுக்க அந்த பாதை எங்க இருக்குன்னு சொல்லி தேடணும். ஸோ அந்த அந்தோணி பாதை எங்க இருக்கு என்று தேடி கண்டுபிடிச்சி ரைட் அப்பதான் அந்த கடிதத்தை அவன் குறிப்பிட்ட நபர வீட்டில் இருந்து கொடுக்க முடியும். ரைட் இப்ப இதுவே இப்ப நம்ம தெரியும் கொழும்பை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக கொழும்பு 1, கொழும்பு 2, கொழும்பு 3, 4, 5, 6, 7 அந்த பிரதானமாக உள்ள அந்த கொழும்பு சிட்டியே சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும், உப பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன? இப்ப நீங்க கொழும்பு 5 என்று குறிப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க அனுப்பின அந்த கடிதத்துல கொழும்பு 5 என்று குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா அவர் கொழும்பு முழுக்க தேட தேவையில்லை. அந்த கொழும்பு 5ல அந்த பாதை என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்படி உங்களுடைய ஏரியாவை நீங்க கற்பனை செய்து பாருங்க. உங்களுடைய ஏரியாவிலையும் பிரதானமாக உள்ள ஏரியா இருக்கும், அதுல உப பிரிவுகளாக 1, 2, 3, 4 சொல்லி உப பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன? அப்பதான் அந்த குறிப்பிட்ட ஒரு விடயத்தை அந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள நபர்களுக்கு சேர்க்க முடியும். இதே மாதிரி தான் சப்நெட் எனப்படுவது என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய நெட்வொர்க், ஒரு பெரிய வலையமைப்பை ஒரு சிறிய பகுதிகளாக பிரிப்பது. இப்போ ஒரு ஆபீஸ் எடுத்தோம் என்றால் ஒரு அலுவலகத்தை கருதினோம் சொன்னால் அந்த அலுவலகத்தில் காணப்படக்கூடிய நிறைய பகுதிகள் இருக்கும். அக்கவுண்ட்ஸ் பகுதி இருக்கும், ஹெச்ஆர் பகுதி இருக்கும், மார்க்கெட்டிங் பகுதி இருக்கும், அதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும். இவ்வாறு இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் காணப்படும். இந்த பகுதிகளுக்கு கணனிகள் வழங்கப்பட்டிருக்கும். இவங்க எல்லாரையும் மொத்தமாக நாம வைத்திருந்தோம் சொன்னால் ஒரே நெட்வொர்க்கில் வைத்திருந்தோம் சொன்னால் இப்போ ஒரு தகவல் வருகிறதா இருந்தால் அது அனைவருக்கும் சென்றுவிடும். ஸோ இதை நாம தடுக்கணும். அப்ப இதாவது அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நாம ஒரு தகவலை சொல்ல போறோம்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும்தான் செல்லணும், மற்றவங்களுக்கு செல்லக்கூடாது. ரைட்? இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கை சிறிய சிறிய பகுதிகளாக பிரிப்பதுதான் சப்நெட் என்று குறிப்பிடப்படும். சப்நெட்டுக்காக சில வரைவிலக்கணம் காணப்படும், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட்? இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டயக்ராம் தரப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சாதாரணமாக இது ஒரு ஆபீஸ், ஒரு அலுவலகம் காணப்படுது. இப்ப இந்த அலுவலகத்துல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கொண்டு வந்து செஞ்சுட்டாங்க, ஒரு சுவிட்சில் இணைச்சிட்டாங்க. அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சுவிட்சில் இணைச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யறாரு? அந்த அலுவலகத்தில் காணப்படக்கூடிய உரிமையாளர் ஒரு தகவலை தெரிவிக்கணும். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தகவலை தெரிவிக்கணும் என்றால் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறாரு. ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பும் போது அந்த மெசேஜ் சுவிட்சுக்கு சென்று எல்லாருக்கும் செல்லும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செல்லும் அந்த மெசேஜ். அதாவது அவர் குறிப்பிட்ட அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அவர் மெசேஜை சொல்ல நினைச்ச, ஆனா என்ன செய்யுது? அந்த மெசேஜ் ஆனது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செல்லுது. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யலாம்? அவங்க சப்நெட் பண்ணல. அதாவது இவர் டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிக்கல, எல்லாத்தையும் ஒரே நெட்வொர்க்குள்ள வைத்திருக்கின்றார், ஒரே வலையமைப்புக்குள்ள வைத்திருக்கின்றார். ரைட்? இப்ப இந்த இடத்தை கவனிப்போம். இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டாங்க? ஐடி டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் காணப்படக்கூடிய கணனிகளின் எண்ணிக்கை இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன செய்யலாம்? அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திரம் ஒரு தகவல் அனுப்ப வேண்டுமாக இருந்தால் அதுக்குதான் நம்ம ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வைத்திருக்கின்றோம். நம்ம இதுக்கு முந்தின படிச்சிருக்கோம். ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ் வைத்திருக்கோம். அப்ப அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி ஒரு ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ் இருக்கும். நம்ம சப்மிட் பண்ணும்போது படிப்போம். அப்ப அவருக்கு என்ன செய்யலாம்? இந்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அனைவருக்கும் மாத்திரம்தான் தகவலை குறிப்பிடமாக இருந்தால் இவருடைய ப்ராட்காஸ்ட் ஐபிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினோம் என்றால் அப்ப இவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திரம் தான் அந்த மெசேஜ் கொண்டு செல்லப்படும். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த தகவல் செல்ல மாட்டாது. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் ஐபி இருக்கும். அது நாம எவ்வாறு செய்து அப்படின்னு சொல்லி நாம கண்டினியூவா படிப்போம். ரைட்? இப்ப ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தகவல் செய்யணும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நபர்கள் தான் அவங்களுக்கு இடையில பரிமாற்றம் செய்யணும். வேறு யாருக்கும் அவங்களோட டேட்டா செல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சா கட்டாயம் சப்நெட் செய்யத்தான் வேணும். இப்ப இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தோம் சொன்னால், இப்ப இந்த ஆபீஸ் எடுத்தோம் என்றால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே சுவிட்சில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு.
அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருவர் HR டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தகவல்களை பார்க்கலாம், அவர்களுக்கு தகவல் அனுப்பலாம். HR டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒருவர் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் அனுப்பலாம். எல்லாரும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ளலாம். அதே மாதிரி நெட்வொர்க் பண்ணும்போது சில டைம் ஒருத்தர் HR டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிக்கிற டேட்டாக்களை IT டிபார்ட்மெண்ட்ல பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யணும், சப்மிட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக பிரித்தோம் சொன்னால் அப்ப ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒருவர் HR டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கணினியில் இருக்கக்கூடிய விடயங்களை இவரால் பார்க்க முடியாது. அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற விடயங்கள் அவங்களுக்குள்ளேயே பரிமாறப்படும், வேற யாருக்கும் என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது. அவங்களுக்குள்ளேயே தகவலை பரிமாற்றம் செய்ய முடியும். அப்ப இவங்க இந்த அவசரமாக ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தகவலை நான் அனுப்பணும் அப்படின்னு அவங்க இந்த அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு நபர் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நபருக்கு தகவலை அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாருன்னு சொன்னால் இந்த இடத்துல கட்டாயம் என்ன வேணும், ஒரு ரவுட்டர் தேவைப்படும். அதை நம்ம அடுத்த விடையை அது பிறகு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இவங்களோட கணிப்பில் இருக்கிற விடயங்கள் இவங்களுக்கு பரிமாறப்படும். இவங்களுக்கு ஒரு உரிமையாளர், அதாவது ஒரு அலுவலக உரிமையாளர் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திரம் ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டுமாக இருந்தால் அவங்களுக்கு மாத்திரம் செல்லக்கூடிய மாதிரி அனுப்பலாம். எப்போ அனுப்பலாம் என்று சொன்னால் சப்நெட் செய்தால் மாத்திரம்தான் அவங்களுக்குள்ள என்ன செய்ய முடியாது, எல்லாருக்கும் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண முடியாது. குறிப்பிட்ட அந்த டிபார்ட்மெண்ட் மாத்திரம்தான் அவங்களுக்குள்ள என்ன செய்யலாம், கம்யூனிகேட் பண்ணி கொண்டு இருக்கலாம். இவ்வாறான விடயங்கள் தான் பல அலுவலகங்கள்ல தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. இப்ப சாதாரணமா உங்களுக்கு இப்ப சப்நெட்னா என்னன்னு சொல்லி ஒரு நார்மலான ஒரு கான்செப்டுக்கு வந்திருப்பீங்க. அப்ப சப்நெட்ங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க், ஒரு கம்பெனியில் காணப்படக்கூடிய பெரிய வலையமைப்பு காணப்படும். அதை நம்ம சிறிய சிறிய பகுதிகளாக ஒரு டிபார்ட்மெண்டாக பிரிப்பத ஒரு சப்நெட் தெரிஞ்சிருக்கும். அப்ப டிபார்ட்மெண்டாக பிரிப்போம். இதை எவ்வாறு செய்கிற என்கிற ஒரு விடயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ சப்நெட் எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். அதாவது நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C என்று காணப்படுகிறது. இதுல கிளாஸ் C-னுடைய சப்நெட் எவ்வாறு செய்கிற அதனுடைய அடிப்படையான விடயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இனி பார்ட் 3 அடுத்த வீடியோவில் இலகுவான முறையில் எவ்வாறு சப்நெட் செய்து அதனுடைய பயிற்சிகளை எவ்வாறு நம்ம செய்யலாம் என்கிற வீடியோ நம்ம அடுத்த 3வது வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் சப்நெட் எவ்வாறு செய்கிற என்று சொல்லி பார்க்க போகிறோம். ரைட். இப்போ சப்நெட்டை பொறுத்தவரையில் பொதுவாக 2 விதமான சப்நெட் இருக்கு. அதாவது FLSM, VLSM என்று சொல்லி 2 விதமான சப்நெட் மாஸ்க் காணப்படுகிறது. FLSM என்பது Fixed Length Subnet Mask, VLSM என்பது Variable Length Subnet Mask. இவ்வாறு 2 விதமான சப்நெட் மாஸ்க் காணப்படுகிறது. நாம இந்த வீடியோல FLSM சார்ந்த சப்நெட் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ரைட். அதாவது கிளாஸ் C குரிய பகுதிகள், கிளாஸ் C-னுடைய IP அட்ரஸ் எவ்வாறு சப்நெட் செய்யுது, கிளாஸ் B-க்கு எவ்வாறு செய்யுது, கிளாஸ் C எவ்வாறு செய்யுதுன்னு சொல்லி பிறகு பார்ப்போம். முதல்ல கிளாஸ் C நாம முடிப்போம். ரைட். இப்ப கிளாஸ் C-னுடைய சப்நெட் மாஸ்க் நமக்கு தெரியும். சப்நெட் மாஸ்க் .255.255.255.0. அப்ப இந்த சப்நெட் மாஸ்கை நான் பைனரிக்கு மாற்றி வைத்திருக்கின்றேன். 255 என்கிறது 8 பிட்டுகளும் ஒன்றாக காணப்படும். இந்த 8 பிட்டுகளும் ஒன்றாக காணப்படும். இந்த 8 பிட்டுகளும் ஒன்றாக காணப்படும். இந்த 0 காணப்படுறதால 8 0கள் காணப்படும். ஓகே. இப்ப இந்த பகுதி நமக்கு தெரியும். இந்த 24 பிட்டுகளும் நெட்வொர்க்குக்காக பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க் ஐடி. சப்நெட் செய்யும் போது எப்போதும் நாங்கள் இந்த இடமெல்லாம் ஏற்கனவே நெட்வொர்க்குக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனால இந்த பகுதிகள் நாங்கள் சப்நெட்டுக்காக பயன்படுத்துவது இல்லை.
சப்நெட்டுக்காக முழுக்க முழுக்க பயன்படுத்தக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டால் ஹோஸ்டுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த 8 பிட்டுகள் இருந்துதான் சப்நெட்டுக்கான பிட்டுகள் எடுக்கும். ஹோஸ்டுக்காக 8 பிட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 8 பிட்டுகள் இருந்துதான் நாம சப்நெட் செய்வதற்கான பிட்டுகள் எடுக்கணும். இது பிரதானமாக காணப்படக்கூடிய பிட்டுகள். இதுல நாம சப்நெட்டுக்கு எந்த ஒரு பிட்டுகளும் எடுப்பதில்லை. ரைட்? அப்ப சப்நெட் செய்யணும் என்றால் நாம ஹோஸ்டுக்கு ஒதுக்கப்பட்ட பிட்டுகள் இருந்துதான் சப்நெட்டுக்காக ஒவ்வொரு பிட்டாக கடன் வாங்குற மாதிரி. இப்ப 8 பிட்டுகள் காணப்படுகிறது. அப்ப சப்நெட்டுக்காக எந்த இடத்துல இருந்து நாங்க பிட்டுகளை வாங்குவோம்? இந்த இடத்துல இருந்து பிட்டுகளை வாங்குவோமா, இல்ல இந்த இடத்துல இருந்து பிட்டுகளை பெற்றுக்கொள்வோமா, இல்ல இந்த இடத்துல இருந்து பிட்டுகளை பெற்றுக்கொள்வோமா, எந்த இடத்துல பிட்டுகளை பெற்றுக்கொள்வோம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பிட்டுகளை பெற்றுக்கொள்ளலாமா என்று நீங்க நினைக்கலாம். அவ்வாறு இல்லை. எப்போதும் நெட்வொர்க்குக்காக நமக்கு சப் நெட்வொர்க்காக நமக்கு ஏதாச்சும் பிட்டுகள் ஹோஸ்ட்ல தேவைப்படுதுன்னு சொன்னால் அது இந்த பக்கம் இருந்து தான் நீங்க எடுக்கணும். அதாவது முதல்ல இருந்து இந்த பிட் எடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் இந்த பிட் எடுக்கணும். அப்ப சப்நெட்டுக்காக நீங்க பிட்டுகள் இந்த பகுதியிலிருந்து தான் எடுத்துக்கொண்டு வரணும். இந்த பகுதியிலிருந்து இடையிலிருந்து எடுக்க கூடாது. இப்ப நமக்கு தெரியும் இந்த இந்த பிட்டுகளை நம்ம எவ்வாறு குறிப்பிடுவோம்? இது வந்து என்ன செய்வோம்? 2 0 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7. இதனுடைய பெருமானம் நாங்கள் எழுதினோம் என்று சொன்னால் 1 2 4 8 16 32 64 128. இவ்வாறு தான் நாம் அதுக்கு பெருமானம் எழுதுவோம். அப்படி ஒவ்வொரு பிட்டுகளும் இவ்வாறு தான் குறிப்பிடப்படும். இப்ப இதை நாம் ஆரம்பிக்கிறனாலும் இது எப்படி? இது 255 இந்த இடத்துல எப்படி மையம் கொண்டு குறிப்பிட்டிருக்கோம். இங்க 255. இந்த அனைத்து பிட்டுகளையும் நாம் கூட்டினோம் என்று சொன்னால், அனைத்தையும் கூட்டினோம் என்று சொன்னால் நமக்கு எத்தனை வரும்? 255 வரும். ஸோ அதனால தான் நான் இங்கே ஃபுல்லா ஒன்று போட்டிருக்கேன். ஹோஸ்டுக்கு 0 வார்த்தை எல்லாமே 0 ஆகிருக்கும். ரைட். இப்ப எனக்கு தெரியும், இப்ப நான் சப்நெட் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு சிறிய சமன்பாடு ஒன்று தரப்பட்டிருக்கு. 2 எண்ணாம் அடுக்கு 2 பவர் n சப்நெட். அப்ப n என்பது என்னன்னு சொன்னால் சப்நெட்டுக்காக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிட்டுகளின் எண்ணிக்கை. இப்ப நீங்க ஒரு பிட்டை வாங்கினீங்கன்னு சொன்னால் அப்ப n சமன் 1, 2 பிட்டை வாங்கினீங்கன்னு சொன்னால் n சமன் 2, 3 பிட்டை வாங்கினீங்கன்னு சொன்னால் n சமன் 3. இவ்வாறு குறிப்பிடப்படும். இப்ப நான் என்ன செய்கிறேன்? ஒரு பிட்டை வாங்குறேன். எனக்கு எத்தனை சப்நெட் வரும் எப்படி எனக்கு தெரியாது. இப்ப நான் சப்நெட் செய்ய போறேன். எனக்கு என்ன செய்ய போறேன்? நான் ஒரு பிட்டை இங்க இருந்து பெற்றுக்கொள்றேன். நான் இந்த பிட்டை சப்நெட்டுக்காக பெற்றுக்கொள்றேன். எனக்கு ஒரு பிட்டை தாங்க, சப்நெட்டுக்காக ஒரு பிட்டை தாங்க என்ன சொல்றேன். அப்ப இது என்ன செஞ்சிட்டேன்? இதை சப்நெட்டுக்கு பயன்படுத்துறேன். அப்ப இது சப்நெட்டுங்கிறது அதுவும் ஒரு நெட்வொர்க் தான். இதுவும் நெட்வொர்க். சப்நெட்டுங்கிறது அதுவும் ஒரு நெட்வொர்க் தான். அப்ப இதை நான் என்ன செஞ்சிட்டேன்? எனக்கு நெட்வொர்க்குக்காக தாங்க ஒரு பிட் எடுத்துட்டேன். அப்ப ஹோஸ்டுக்கு எத்தனை பிட்டுகள் காணப்படுது? ஹோஸ்டுக்கு 7 பிட்டுகள் தான் காணப்படுது. ஹோஸ்டுக்கு 7 பிட்டு காணப்படுது. நான் ஒரு பிட்டை பெற்றுக்கொண்டேன். ஒரு பிட்டை எனக்கு நெட்வொர்க் தாங்க, சப்நெட்டுக்காக தாங்க என்று பெற்றுக்கொண்டேன். அப்ப ஒரு பிட் பெற்றுறீங்க. அப்ப என்னுடைய பெருமானம் என்ன? n சமன் 1. ஒரு பிட் வாங்கிறீங்க. அப்ப நான் இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டேன்னு சொன்னால் 2 எண்ணுக்கு பதிலாக 1 பிரதியிட்டேன்னு சொன்னால் எனக்கு 2 சப்நெட்டுகள் கிடைக்கும். 2 சப்நெட்டுகள் கிடைக்கும். 2 சப்நெட்டுகள் என்று சொன்னால் அதாவது நாம இந்த ஹோஸ்டுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து 7 பிட் ஹோஸ்டுக்கு போயிட்டு அப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்? இதுல இருந்து ரைட் ஒரு பிட்டை வாங்கிட்டேன். அப்ப எனக்கு ஒரு பிட்ல இருந்து எனக்கு 2 சப்நெட்டுகளை உருவாக்க முடியும். எவ்வாறு 2 சப்நெட்டுகள் எவ்வாறு? இந்த இடத்துல ஒன்று 0 இருக்கும்போது ஒரு சப்நெட்டாக இருக்கும், 1 இருக்கும்போது இன்னொரு சப்நெட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இவ்வாறு 2 சப்நெட் கிடைக்கும். அப்ப 2 சப்நெட்டுகளை உருவாக்க முடியும் ஒரு பிட்டை வாங்கினு சொன்னாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? எனக்கு
இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து அது நம்ம எத்தனை சப்நெட் நமக்கு தேவைன்னு சொல்லி பிறகு பார்ப்போம். ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த 2 பிட்டை வாங்குறேன். ரைட், இப்போ எனக்கு என்ன செய்கிறேன், எனக்கு 1 பிட் போதாது, எனக்கு 2 பிட் தாங்க, எனக்கு அதிக எண்ணிக்கையான நான் சப் நெட்வொர்க்குகளை உருவாக்கணும். அப்போ எனக்கு இந்த 2 பிட்டுகளை தாங்க என்று கேட்குறேன். ரைட், இப்போ 2 பிட்டுகள் தாங்கன்னு கேட்டால் அப்போ n சமன் 2, அப்போ இந்த 2 பிட்டையும் எடுக்கு. அப்போ 2 2ஆம் அடுக்கு 4, அப்போ எனக்கு 4 சப்நெட் கிடைக்கும். 2 பிட்டை எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு 4 சப்நெட்களை உருவாக்க முடியும். அதே மாதிரி நான் 3 பிட்டுகளை பெற்றேன்னு சொன்னால் n சமன் 3, அப்ப 2 3ஆம் அடுக்கு 8, ஆகவே 8 சப்நெட்டுகளை உருவாக்க முடியும். 4 பிட்டுகளை பெற்றேன்னு சொன்னால் n சமன் 4, அப்ப 2 4ஆம் அடுக்கு, அப்ப 16 சப்நெட்டுகளை உருவாக்க முடியும். 16 சப்நெட்டுகளை உருவாக்க முடியும். இப்ப அது இருக்கட்டும். அப்ப சப்நெட்டுக்கு ஒவ்வொரு பிட்டாக வாங்கும்போது இதனுடைய சப்நெட் மாஸ்க் எவ்வாறு காணப்படும்? இப்ப 255 255 255 என்பது மாறாது. ஒரு பிட்டை வாங்கிட்டாருன்னு சொன்னால் 255 டாட் இதான் சி கிளாஸுக்கு வளமையா மாறுது. சி கிளாஸுக்கு சப்நெட் பண்ணவில்லை என்று சொன்னால் இவ்வாறான ஐபி அட்ரஸ் தான் நாம் எழுதுவோம். சப்நெட் பண்ணி விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு பிட்டை வாங்கி சப்நெட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு பிட்டை வாங்கி விட்டார்கள் சொன்னால் ரைட், அப்ப இதனுடைய சப்நெட் மாஸ்க் ஒரு பிட்டுக்குரிய சப்நெட் மாஸ்க் எவ்வாறு காணப்படும் என்று சொன்னால் 255.255.255 இந்த ஒரு பிட் வாங்கப்பட்டால் இது 2 7ஆம் அடுக்கு 128 ஒரு பிட். அதாவது சப்நெட் பண்ணுவதற்கு ஒரு பிட் வாங்கினால் அந்த வலையமைப்புல காணப்படக்கூடிய அனைத்து கணினியுடைய சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.128 ஆக இருக்கும். 2 பிட் வாங்கினால் சி கிளாஸ் பொறுத்தவரையும் 255.255.255. இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, நெட்வொர்க்குக்காக இன்னொரு பிட்டை வாங்கிட்டாங்க. 2 பிட்டை வாங்கிட்டாங்க, நெட்வொர்க்குக்காக 2 பிட்டை வாங்கிட்டாங்க. அதாவது 2 7ஆம் அடுக்கு பிட்டும் 2 6ஆம் அடுக்கு பிட்டும் வாங்கிட்டாங்க. சோ இது இரண்டையும் கூட்டணும். 2 பிட்டை வாங்கினால் இரண்டையும் கூட்டணும். அப்ப 128ஐயும் 64ஐயும் கூட்டும் போது 192. அப்ப 2 பிட் கடனாக வாங்கும்போது சி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிட் கடனாக வாங்கினால் அதனுடைய சப்நெட் மாஸ்க் அனைத்து காணிகளுக்கு வர காணப்படும். அதாவது ஒரு பிட் வாங்கி சப்நெட் செய்யப்பட்டால் அந்த காணிகளுக்கு எல்லாமே இதுதான் சப்நெட் மாஸ்க். இல்ல 2 பிட்டை வாங்கி சப்நெட் செய்யறாங்கன்னு சொன்னால் அதற்குள்ள காணப்படுகிற காணிகளுக்கெல்லாம் இதுதான் சப்நெட் மாஸ்க். இப்ப என்ன செய்யறாரு, 3 பிட்டை வாங்குறார். 3 பிட்டை வாங்குறார் சப்நெட் செய்வதற்கு. எங்களுக்கு எங்க நெட்வொர்க்கு கீழே 8 டிபார்ட்மெண்ட் வருது, இல்ல 7 டிபார்ட்மெண்ட் வருது. அப்ப இவங்க 7 சப்நெட் பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னால் அப்ப சப்நெட்டுக்காக என்ன செய்யணும், அவரு 3 பிட்டை கடனாக பெற்றுக்கொள்கிறார். அப்ப சி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் 255.255.255. அப்ப அவர் என்ன செய்யறார், 3 பிட்டுகளை வாங்குறார். 3 பிட்டுகள் சொல்லும்போது 2 7 2 4 2 5 இது 3ஐயும் சேர்த்து வாங்குறார். அப்ப நீங்க என்ன செய்யணும், 128 பிளஸ் 64 பிளஸ் 32 அவ்வளோத்தையும் கூட்டணும். கூட்டினா உங்களுக்கு எத்தனை வரும், உங்களுக்கு 223. 192 நீங்க செய்யும் 32 கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 4 உங்களுக்கு என்ன வரப்போகுது, அப்ப உங்களுக்கு 224 வருது. சப்நெட் மாஸ்க் 3 பிட்டுகளை பெற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 224 வருது. அதே மாதிரி 4 பிட்டுகளை பெற்றீங்கன்னு சொன்னால் அதாவது உங்களுக்கு அதிகமான நெட்வொர்க்ல அதிகமான சப்நெட் பிரிவுகள் வருது.
ஏன் நம்ம பிட்டுகளை கடன் வாங்குறோம்னு சொன்னால் நமக்கு அதிகமான எங்களுக்கு பிரிவுகள் தேவைப்படுகிறது என்கிறதால தான் நம்ம என்ன செய்யறோம், சப்மிட் பண்றோம். அதாவது நீங்க இப்ப முன்னொரு கம்ப்யூட்டர் வைக்கிறது சொன்னா நீங்க சி கிளாஸை பயன்படுத்தி சப்மிட் பண்ண முடியாது. கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், பி கிளாஸ்ல தான் நீங்க சப்மிட் பண்ணணும். இப்ப நாங்க சொன்னது ஒரு 200 கம்ப்யூட்டர், ஒரு 100 கணனிகள் காணப்படுகிறது, அல்லது ஒரு 210 கணனிகள் காணப்படுகிறது. இவ்வாறு காணப்படும் போதுதான் இந்த கணனிகள் எங்களுக்கு 200 கணனிகள் இருக்கு, 100 கணனிகள் இருக்கு, நாங்க 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு 8 டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க பிரித்து கொடுக்க போறோம், சப்மிட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் தான் நீங்க சி கிளாஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு முன்ன ஒரு 500 கணனிகள் காணப்படுதுன்னு சொன்னா நீங்க சி கிளாஸ் பயன்படுத்த முடியாது. ஏன் சி கிளாஸ்ல மேக்ஸிமம் 256 ஐபி தான் வரும். அப்ப நீங்க உங்களுக்கு 250க்கு மேற்பட்ட கணனி இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், பி கிளாஸை தான் தெரிவு செய்யணும். ரைட்? அப்ப இப்ப அவர் என்ன செஞ்சிட்டாங்க, 4 பிட்டுகள் பெறப்படுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அதனுடைய சப்நெட் மாஸ்க் 255.255.255. 4 பிட்டுகள் என்ன சொன்னால் மூலத்தையும் பெற்றுக்கொள்ளணும், மூலத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அதாவது 4 பிட்டுகள் சொன்னால் 2 7 2 4 2 5 2 4 இது மூன்றையும் நீங்க என்ன செய்யணும், கூட்ட வேண்டும். அப்படி கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை வரும், 230 வரணும். ரைட்? இப்படி நீங்க என்ன செய்யலாம், உங்களோட சப்நெட் மாஸ்க், அதாவது ஒரு பிட்டை வாங்கினால் இதுதான் சப்நெட் மாஸ்க், 2 பிட்டை பெற்றுக்கொண்டால் இதுதான் சப்நெட் மாஸ்க். அதாவது ஹோஸ்ட்ல இருந்து ஒரு பிட்டை வாங்கினால் அதற்குரிய சப்நெட் மாஸ்க், 2 பிட்டை வாங்கினால் அதற்குரிய சப்நெட் மாஸ்க், 3 பிட்டையும் வாங்கினால் அதற்குரிய சப்நெட் மாஸ்க், 4 பிட்டையும் பெற்றுக்கொண்டால் அதற்குரிய சப்நெட் மாஸ்க் இவ்வாறு தான் காணப்படும். சரியோ? இப்ப எங்களுக்கு என்ன செய்யறாங்க, கணனிகளுக்கு நம்ம எவ்வாறு ஐபி அட்ரஸ் வழங்குறது, சப்நெட் பண்ணப்பட்டு கணனிகளுக்கு எவ்வாறு ஐபி அட்ரஸ் வழங்குறது, இது சம்பந்தமான மேலும் விரிவான விடயங்களை அடுத்த வீடியோல நம்ம செய்யறோம், தொடர்ச்சியாக பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாச்சும் இப்ப படித்த விடயங்கள்ல சந்தேகங்கள் காணப்பட்டால் கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகங்களோ அதை மேலும் அது சம்பந்தமான விடயங்களை அடுத்த வீடியோல போடும்போது அதை தெளிவுபடுத்தி போடுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. இவ்வாறான விடயங்கள் சந்தேகமா இருக்குன்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற அதிகமாக வேற ஏலெவல் ஐசிடி சம்பந்தமாக உங்களுக்கு வேற ஏதும் பாடங்களை தெளிவுபடுத்த வேண்டுமாக இருந்தால் அது என்ன பாடம்ங்கிற விடயத்தையும் நீங்க வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம், அல்லது கீழே நீங்க என்ன செய்யலாம், கமெண்ட்ஸ்ல பண்ணலாம், எனக்கு இந்த பாடங்களை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி நீங்க அனுப்பலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சப்நெட் சம்பந்தமாக இன்னும் சில அட்வான்ஸான விடயங்களை பார்க்க போறோம். அடுத்தது இலகுவான வழியில எவ்வாறு நம்ம கேள்விகளை செய்யலாம், கடந்த கால வினாக்கள்ல எவ்வாறு கேள்வி அணுகப்படுகிறது, அது இலகுவான முறையில் எவ்வாறு செய்யலாம், ஈஸியா எவ்வாறு செய்யலாம் என்ற விடயத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.